ஒரு இனத்தை அழிப்பதற்கு ஒவ்வொருத்தரையா துப்பாக்கி எடுத்து சுட வேண்டிய அவசியம் இல்லை. மொழியை அழிச்சிட்டா முடிஞ்சு வச்சு சோழி. வடநாட்டிலேருந்து வந்த வடநாட்டு இந்தியர்கள், வட இந்தியர்கள், வடநாட்டு ஊழியர்கள் நம்ம நாட்டுக்கு வந்து நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. ஆனால் நம்மளை பார்த்தா அவங்க கொஞ்சம் தமிழை கற்றுக்கிட்டு என்ன செய்யறான், வாங்க அண்ணா, வாங்க அண்ணான்னு கூப்பிட்றேன். நம்மளால் அவனை வாங்க ஜி ப்ரோ ப்ரோ பல்ல உடைக்கணும்டா. என்ன செய்ய, எப்படி மாறி போனோம் பாருங்க. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறதர வாரா கணியன் பூங்குன்றனார். ஐநா சபையில் இருக்கு தமிழ். ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான் கொண்டு போய் சேர்த்தார் ஐநா சபையில். வேற எந்த ஜனாதிபதிக்கும் தமிழ் மீது அக்கறை இல்லை. அவர் செய்த தியாகத்தை யார் செய்வார்? எத்தனை தத்துவங்கள் அவரை பற்றி பேசினா 1 மணி நேரம் பேசலாம், அவ்வளவு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளோ தத்துவங்கள் இருக்கு, கதை இருக்கு. நம்ம ஐயா சகாயம் ஐயா நிறைவாக ஒருத்தர் எனக்கு ஒரு நூல் வாங்கி கொடுத்துருக்காரு. ஐயா எழுதுன சகாயம் ஐயா எழுதின புத்தகத்துக்கு பேர் என்ன தெரியுமா? கடைசி தறியில் கண்டாங்கி சேலை. கடைசி தறியில் கண்டாங்கி சேலையை வாங்கி படிக்கிற போது நெஞ்சு பொருட்களை எனக்கு அவ்வளவு வேதனைகளை அவர் சந்தித்திருக்கிறார். அவருடைய வரலாறுகளை அதில் எழுதியிருக்கிறார். ஏன் கடைசி தறியில் கண்டாங்கி சேலை? அவர் மதுரை மாவட்ட ஆட்சியராக இருக்கும்போது அந்த மேலூர் மலையை உடைச்சதை கண்டுபிடிச்சாரு. அந்த அரசாங்கம் அவரை தூக்கி அப்படியே கோவா டச்சுக்கு மாத்துச்சு. அங்கே சந்தித்த அனுபவத்தை தான் அவர் கடைசி தறியில் கண்டாங்கி சேலைன்னு எழுதியிருக்கிறார். அடுத்தபடியாக ஐயா எழுதின புத்தகம் அக்கினி சிறகுகள். அவர் பட்ட வேதனை அதில் பதிவு எல்லாம் படிக்கணும். இல்லை படித்தா தானே தெரியும் என்ன ஏதுன்னு. எதையுமே தெரியாமல சில பேர் என்னத்தை சொல்றது. பெரம்பூரில் உள்ள ஐயா இருக்கா, 3 நாளைக்கு முன்னாடி கூட உங்கள்கிட்ட பேசினாராம் ராஜேந்திரன் ஐயா அவர்கள் 200 ரூபாய் அன்பளிப்பளித்து இந்த ராமேஸ்வரத்தை பற்றி பேச சொல்லியிருக்காங்க. ராமேஸ்வரம் அக்கா மேடம், தங்கச்சி மேடமா? சரி சரி, நல்லது நல்லது. ஐயா அவர்களுக்கு நன்றி, உளமார்ந்த வணக்கம். பேசிக்கிறது எங்களுக்கு கேட்டோம். ஆமாம், நான் நிறைய பேசிக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். கொஞ்சம் மாற்றி வேற வேற கதைகளை பேசணும்னு தான் சில ஆய்வுகளை எடுத்து பேசிக்கிட்டே வர்றேன். இதை சொல்லிட்டு சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லிடுவோம். அப்படின்னா இந்த மொழி பற்று இல்லாது போனது. ஜப்பானில் தமிழில் இருக்கு அழகா, யாதும் ஊரே யாவரும் கேளீர். அமெரிக்கா நயாகரா நீரருவி தமிழில் வச்சிருக்கிறாங்க நல்வரவுன்னு. செருசலேம் கிறிஸ்தவர்கள் உகந்த இடம் 10 கட்டளையை மொழிபெயர்த்து முதலாவதாக தமிழில் கல்வெட்டு இன்றும் இருக்கு. அடுத்தபடியாக லண்டன்ல பசுமாடு அம்மானு கத்துது. என்னது? லண்டன் மாடு அம்மானு கத்தலாமா, மம்மின்னு கத்திருக்கணும், இல்லைன்னா மதர்ன்னு கத்திருக்கணும். ஆமா, அம்மானு கத்தி பிடிச்ச என்ன காரணம்? லண்டன் மாட்டுக்கு தெரிஞ்சிருக்கு தமிழ் மொழியோட சிறப்பு. லண்டன் மாடு தமிழை பேசுது அம்மானு. தமிழ்நாட்டில் பல எரும மாடுகள் தமிழை தொலைச்சதுதான் மிச்சம். ஒன்னும் சொல்றது இல்லை. தமிழை நாட்டிலையும் தமிழ் இல்லை, தமிழை நாட்டிலையும் தமிழ் இல்லை, தமிழை வீட்டிலையும் தமிழ். யார் வீட்டில் தமிழ்ல பேருக்கு யாசிகா, அபர்ணா, பிரித்திகா, தர்ஷினி, மகிஜா, சர்மா, குருமா, வருமா. ஆமா, குருமானு பேர் வை, உன் பிள்ளைக்கு யோகம் வரும்னா அதையும் நம்ப நம்மால் ஸ்ரீ வேற சேர்த்து அப்படி சொல்லு. எப்படி பாடிட்டோம் பாருங்க. ஆனால் பேரு தானே நினைக்காதீங்க. நாளைக்கு இந்த இந்தியாவில் தமிழ்நாட்டில் தொல்லியல் துறை ஆய்வு பண்ற மாதிரி பேருகள் ஆய்வு பண்ணுவாங்க. அப்படி ஆய்வு பண்ணும்போது தமிழர்கள் வாழ்ந்தார்கள், இது தமிழ்நாடுன்னு சொல்லப்படுது. தமிழ் பேர் இருக்கான்னு பார்த்தா 100க்கு எத்தனை பேர் தமிழ்ல இருக்குன்னு பார்ப்பேன். அதிகமா எந்த பேர் இருக்கோ தமிழை இங்க வாழலைன்னு முடிவு பண்ணி எழுதுனா வரலாறு எப்படியும் மாறும் என்பதை என் தமிழ் சமூகம் உணரணும். அமெரிக்காவில் வெள்ளைக்காரன் பிள்ளைகளுக்கு என்ன தெரப்பி வைத்தியம் சொல்றோம்ல, தெரப்பி, பிசியோதெரப்பி, அது மாதிரி ஒரு வைத்தியம் பண்றேன். தமிழ் பேச சொல்லி கொடுக்குறேன். ஏன்டா தமிழ் பேச சொல்லி கொடுக்குறீங்க வெள்ளைக்காரங்களுக்குன்னு கேட்டா, தமிழ் படிச்சா ஆயுசு வளருமா. அம்மா, அப்பா, அக்கா, அண்ணன் அப்படின்னு சொல்லும் போது மூச்சு நமக்கு கூடுது. நீங்க தும்மல் வருது இல்ல, தும்முனா என்ன சொல்றான்? அம்மா. ஏன் அம்மான்னு சொல்லணும்? தும்முனா அம்மான்னு சொல்லி கொடுத்த சமூகம் இந்த சமூகம். தும்மல் ஏன் வருது? நுரையீரலுக்கு போற காற்று திரும்பி வருது, போக மறுத்து வர்றதுனால அதை தடுக்குது, அந்த தும்மல் வருது. அப்ப அம்மான்னு சொல்லும் போது தும்மல் சீராகுதுன்னா அம்மாங்கிற வார்த்தை எவ்வளவு உயர்ந்ததுன்னு பாருங்க.